பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லி கொண்டிருக்கிறார். உங்களுடைய கவலைகள் எல்லாமே அவர் மேல வைத்து விடுங்க. அவர்கிட்ட உங்களுடைய கவலைகள் சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லுங்க, உங்களோட உபத்திரத்தை சொல்லுங்க. உங்களோட கண்ணீருக்கு பதில் அவர் தான் உண்டாக்க முடியும், பதில் கொடுக்க முடியும். உன்னுடைய கண்ணீரிலிருந்து விடுதலை அவர் தான் கொடுக்க முடியும். உன்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை அவர் தான் பண்ண முடியும். உங்களுடைய கவலை நீங்களே வச்சு கொண்டிருந்தால் ஒண்ணுமே லாபம் இல்லை. இன்னைக்கு எப்படியாப்பட்ட கவலைனா இருக்கட்டும், உங்களுடைய அந்தரங்கத்துல சொல்ல முடியாத கவலைனா இருக்கட்டும், எதுல மாட்டிக்கொண்டு இருக்கிற எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க அவரால் தான் முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய கவலை என்ன தெரியுமா? ஃபைனான்சியலா மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க, கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க, குடும்பத்துல இது மூலியமா அநேக சண்டைகள், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, நைட்டுல தூக்கம் இல்லை. இன்னைக்கு ஃபைனான்சியல் இருந்து விடுதலை கொடுக்க என் தேவனால தான் முடியும் என்று இந்த நேரத்துல நான் உங்களோட கூட பேசிக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய அந்த ஒரு ஃபைனான்சியல் கவலையா இருக்கட்டுங்க, கர்த்தர் அந்த ஃபைனான்சியல் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறார். நீங்க அதிகமாக ஜெபிக்கிற பிள்ளையாக நீங்கள் இருக்க வேண்டும், அதிகமாக வேதத்தை வாசிக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். அப்படியேப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாகவே உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு தானாகவே ஆசீர்வாதம் வரணும்னா எப்படி வரும்? கர்த்தரை தேடாத எப்படி ஆசீர்வாதம் வரும்? இன்னைக்கு நீ தேவனை தேடுகிற பிள்ளையாக இருந்தால் கர்த்தர் உனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அதிலிருந்து ஒரு வழி வாசலை திறக்க அவர் ரெடியா இருக்கிறார். இன்னைக்கு இந்த வார்த்தை மூலியமா கர்த்தர் உன்னோடு கூட பேசினார் என்று நீங்கள் விசுவாசிங்க. முழு நிச்சயத்தோடு கர்த்தரை விசுவாசிக்கும் போது எல்லா கவலையிலிருந்து என் தேவன் ஒரு விடுதலை கொடுத்து உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற அவரால் முடியும். இந்த கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.